பஸ்ஸுக்கெல்லாம் சொல்லியாச்சு. அக்கம் பக்கம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாலு வேலை தெரியல, நம்மலாம் கிளம்பிட்டோம். நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் இந்த கதிஜாவும் ஃபாத்திமாவும் கிளம்பாம இருக்காங்க. சரி, நம்ம பையனும் 2 பேரும் வரமாட்டேன்ட்டானுவோ, நம்மளாதான் போயிட்டு வரணும் போல. சரி, நம்ம கிளம்பிட்டு நம்ம போவோம். வருவாளுவோ பின்னாடியே. ஏமா கதிஜா, சீக்கிரமா வா. சரியா? வரேன் மாமி, நீங்க போங்க. மீனாட்சி கிளம்பி காத்துட்டு இருக்கா போல. என்ன மீனாட்சி, ரொம்ப நேரமா எங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இல்ல மீனா, நான் இப்பதான் வந்தேன். என்ன சேலை புதுசா இருக்கு, இதுக்கு முன்னாடி நீ உடுத்துனதே இல்லையே. ஆமா, ஒரு நாள் உடுத்தணும்னு வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தேன், உடுத்தவே முடியல. சரி, இப்ப வெளியூருக்கு போறமேன்னு உடுத்துனேன், நல்லா இருந்ததுன்ட்டு. எல்லாரும் பஸ்ல போறோம், ஜாலியா இருக்கு. ஹே ஆமினா பட்டி, மீனாட்சி பட்டி, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நாங்க அப்ப செகண்ட் தான் வந்திருக்கோம் போலயே. வாங்க பசங்களா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அஞ்சனா அப்படி மித்த எல்லாத்தையும் எங்க? எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பாட்டி. சீக்கிரம் வாங்க பாப்பா, நம்மளை விட்டு எல்லாரும் போயிருவாங்க. ஹே, யாரும் இன்னும் கிளம்பவே இல்லையா? இன்னும் யாருமே வரலையா? சரி, நம்ம இங்க வெயிட் பண்ணலாம். இன்னும் எல்லாம் வந்துருச்சுவா. இன்னும் பாத்திமா, கதிஜா, அப்புறம் ஹேனா, ரோசன் இவங்க மட்டும் தான் வரணும். ஆமா. சரி, உன் பையனும் வரலையா 2 பேரும்? இல்ல, அவங்க இனிமே இங்கதான் செட்டில் ஆக போறாங்க. வேலை தேடணும், வைக்கணும். இல்லம்மா வரல அப்படின்ட்டு அனுவோம். சரி, நம்மளா போயிட்டு வருவோமே. அதான் உன் பையன் வருவாங்களோ? ஆமா, என் பையன் வருவான். நம்ம போயிட்டு வந்துடலாம், அது ஒண்ணும் இல்ல. பாத்திமா, சீக்கிரம் வா. அம்மா போறேன் பாரு, சீக்கிரம் வா. சரியா? வீட்டை பூட்டிட்டு வந்துருமா. நம்ம தான் லேட்டு போலயே. எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. வந்துட்டியாமா ஒரு வழியா? பாத்திமா வைங்க, அவ கிளம்பிட்டு இருக்கா. இப்ப வருவா. ரோஷன் சீக்கிரமா வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? நான் தான் லாஸ்ட் போலயே. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கரெக்ட் டைத்துக்கு தான் வந்திருக்கேன். இன்னும் என் மாமையும் மருமவும் யாரும் வரல. ஜாக்கும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸில் ஏதோ வேலை இருக்கா, நாங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களையே நாங்கள் தான் வரணும். அப்படியாம்மா? ஜாக்கும் வரலன்ட்டானோ, என் மாமனும் வரலன்ட்டானுவோ. ஆமாம்மா, அப்படிங்களுக்கு வேலையாக தானே இருக்கு. எங்கே போவேன்? நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிளான் பண்ணியிருந்தா கூட வந்திருக்கலாம். நம்மளே சம்மந்தமே இல்லாமல் வெள்ளிக்கிழமை போகிறோம். வெள்ளிக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமையே வர்ற மாதிரி போகிறோம். ஆமாம், அதுவும் உண்மை தானே. ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கலாம். என்ன செய்ய, நம்ம நேரம் இப்போ கிளம்புற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன பிள்ளைக்குள்ளாலாம் போட்டு கூட்டு வந்திருக்கு. செல்ல பிள்ளை, அனுப்பில்ல. இம்மட்டு நேரமா மாயா உனக்கு கிளம்பி வர்றதுக்கு. சரி, கொண்டா என் பேத்திய. நானும் அனும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். உங்கள் பையன் தான் செண்டங்க அதைங்கன்னு என்னையே கேட்டு பாடா படுத்திட்டாங்க. ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டோம். மீனாட்சியம்மா, அந்த பிள்ளையை கொண்டாங்க. புச்சி, என்ன அழகா இருக்குதுமா, குள்ளா போட்டு. அழகு பிள்ளை, செல்ல பிள்ளை. எப்பதான் இந்த கெட்ட வைப்பாங்களோ, எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. நம்ம தான் அந்த கெட்ட போட்டுட்டு இருக்கோம். எரிச்சலா வருது. சரி, போவோம். அம்மா, எல்லாருமே வந்துட்டீங்களா? ஹே, அனு பாப்பா தானே, இது அழகா இருக்கு. புச்சிக்குட்டி, செல்லக்குட்டி, அம்மா எனக்கும் தாமா. மாமி கீழே போதைக்கா, நீயும் கொஞ்சம் வளரணும். அனுப்பாப்பாவும் வளர்ந்துக்கிட்டும். அப்புறம் தூக்கு, ஏன்னா அப்புறம் உங்க கூட வந்து விளையாடும். இப்போம்னா தர முடியாது. போங்கம்மா. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஜாலியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பஸ்ல ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போலாம். எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? இப்போ பஸ் வந்துடும். பஸ் வந்துருச்சு. நான் முதல்ல ஏற, அப்படியே வரிசையா ஒரு ஆளா ஏறுங்க. எல்லாரும் பஸ்க்குள்ள ஏறிட்டோம். சரி, பஸ்ஸு கிளம்ப போகுது. இல்லை, எல்லாம் பிடிச்சிக்கோங்க. நம்ம புல்லும் மனமாக தான் வரும். இப்போ ரோடு ஏறி இறங்கும். வீடு வந்துருச்சுமா, எல்லாரும் இறங்குங்க. எப்பானும் பழைய வீட்டை பார்த்து 80 நாள் ஆச்சு. சூப்பராக இருக்குது. தூணெல்லாம் வச்சு செம்மையாக கட்டியிருக்கீங்களே. எப்போதான் உள்ளே போய் பார்ப்போன்னு இருக்குது.
உள்ள போய் பார்த்து க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரி பசங்களா, எல்லாரும் கிராமத்துல அங்கிட்டு இங்கிட்டு போய் வேணா சுத்தி பார்த்துட்டு விளையாண்டுட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள க்ளீன் பண்ணிடுறோம். சரிங்களா? ஓகே பாடி, நாங்க இங்க விளையாட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க, நம்ம போய் ஓடி பிடிச்சி விளையாடலாம். பாத்திமா பார்த்து விளையாடணும். சரியா? சரிம்மா, நான் பார்த்து விளையாடுறேன். சும்மா சும்மா அதையே சொல்லாதம்மா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடலாம். புள்ளையெல்லாம் ஒரு பக்கம் ஆட போய் புள்ளையெல்லாம் ஒரு பக்கம் ஆட போயிடுச்சு. வாங்க உங்கள்கிட்ட போய் க்ளீன் பண்ணுவோம். தூங்க வேண்டாமா நைட்டாங்கிட்டு? நம்ம என்னப்பா விளையாடுறது? டக்குனு யாராவது விளையாட்டு சொல்லுங்கப்பா. சும்மா இப்படியே உட்காந்துக்க போர் அடிக்குது. ஆனா நமக்கு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நம்ம இங்கேயே இருக்கலாம் போல இருக்குது. ஆனா நம்மளுடைய சிட்டியை விட இந்த கிராமம் சூப்பரா இருக்குப்பா. ஆமாப்பா, நிஜமாலே நல்லா இருக்குது. நம்ம ஓடி பிடிச்சி கண்ணா மூச்சு இந்த மாதிரி விளையாடலாமா? என்னப்பா ஐடியா கொடுக்குறீங்க? எப்பவுமே நம்ம விளையாட்டு தானே இதெல்லாம். அதான் டிஃப்ரெண்டா இந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்டா விளையாடலாமே. டிஃப்ரெண்டானா என்ன விளையாடுறது? அப்ப நீயே சொல் ரோஸ். நம்ம வேணா இங்க ஒரு டென்ட் ஹவுஸ் பண்ணலாமா? என்னக்கா சொல்றீங்க? டென்ட் ஹவுஸா? நம்மளால எப்படி பண்ண முடியும்? அது நம்ம உள்ள போய் தூங்குற மாதிரியா பண்ண போறீங்க? ஆமா, நம்ம உள்ள போய் தூங்குற மாதிரி தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு பொருள்லாம் இருக்கா ஃபர்ஸ்ட் உன்கிட்ட? ரோஷனா, நான் ஊர்ல இருந்து நெட்டு இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்தேன். அதை வச்சு பண்ணலாமா? நானுமே நம்ம தூங்குறதுக்கு பெட்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சரி வாங்க, அப்புறம் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு இந்த சைடே பண்ணுவோம். நல்லா ஒரு பெரிய இடம் இருக்குல்ல, இங்க பண்ணிடலாமா? ஓகே ரோசக்கா, இங்கே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த பொருளெல்லாம் எடுங்க. இங்க பாருங்க, நான் எல்லா ப்ராசஸுமே பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை விரிச்சாலே நமக்கு டென்ட் ரெடி ஆயிரும். என்ன ரோசக்கா சொல்றீங்க? இதை விரிச்சா டென்ட் ரெடி ஆயிருமா? எப்படி? இது பாரு, நான் விரிச்சு காட்டுறேன். எவ்வளவு பெருசா வந்துருச்சு பாத்தியா? இல்ல நம்ம ஒரு குடும்பம் எத்தனை குடும்பம்னாலும் உள்ள போய் படுத்துக்கலாம். என்னதுக்கா இது இவ்வளவு பெருசா கொண்டுட்டு வந்திருக்கீங்க? நம்ம மட்டும் தூங்கினா போதாதுல, நம்ம பேரண்ட்ஸும் தூங்கணும்ல. அதான் இவ்வளவு பெரிய டென்ட் கொண்டு வந்திருக்கேன். இப்ப இதுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாமா? இதை யூஸ் பண்ண ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த ஜிப்பை நம்ம திறக்கணும். இப்போ 1v1 இதுக்குள்ள போய் தூங்க போறோம். ஃபர்ஸ்ட் நானே உள்ள போய் பார்க்கறேன். நல்ல ஸ்பேசியஸா இருக்குப்பா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் படுத்து மேல இன்னும் நிறைய பேர் படுக்கலாம். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஈஸியா தூங்கலாம். நீ நைட் நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம். ரோஸ் என்ன விளையாடுறியா? அதான் வீட்டை க்ளீன் பண்ண போயிருக்காங்களா? வீட்டை க்ளீன் பண்ண நம்ம அங்கதான் போய் படுக்கணும். ஹே பசங்களா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இங்க? அங்கிள் வந்து இந்த ரோஸ் தான் டென்ட்ல நம்ம தூங்கலாம். இந்த டென்ட்டை போய் கட்டி வச்சிருக்கா. பரவாயில்லை, நல்லா இருக்கே. அப்ப நம்ம இங்கே தூங்கிடலாமா இன்னைக்கு நைட்டு? ஆனா வீட்டு தான் க்ளீன் பண்ணிடுவாங்களே அங்கிள், நம்ம அங்கதான் கூட்டு போவாங்க. பாப்பா, இது வீடா என்னதுன்னே தெரியல. எப்பா எரியா கிடக்குது. இதை எப்படி நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ண போறோம் மீனாட்சி? பரம்லாவும் சொன்னால பாவகியமெல்லாம் நிக்குதுன்ட்டு. எப்பா இதை க்ளீன் பண்ண முடியாது. இன்னைக்குள்ள நம்ம இங்க தூங்கவும் முடியாது. இப்ப எங்க தூங்குறது? அங்க என்னமோ பெருசா கிடக்குது. எதை சொல்ற? ஆனா ஆமா, பெருசா என்னமோ கெட்டி வச்சிருக்காரு. இது என் பையனை நிக்கிறான். கூப்பிடுறேன். குமாரே, குமாரு. என்னம்மா என்னத்துப்பா அது? ரொம்ப பெருசா கட்டி வச்சிருக்கிய? நான் ஒண்ணு கேட்கலாமா? பசங்களா சேர்ந்து கட்டியிருக்காங்க. அங்கதான் தூங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு அங்க தூங்கலாமா? ரொம்ப நல்லதா போச்சா. இந்த வீட்டுல வேற தூங்க முடியாது. நம்ம அப்ப அங்கே தூங்கிடுவோம். சரி, நம்ம வானம் எடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் உள்ள போங்க, நான் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்களா? சரிப்பா. பள்ளியில எல்லாரும் வெளியே வாங்க, தூங்க போவோம். எப்பா பரவாயில்லையே, பசங்க சின்னங்களா பெருசா கட்டி வச்சிருக்கீங்களே. நல்ல இடம் இருக்கு போலயே. பரவாயில்லையே, எல்லாத்துக்கும் இடம் காணிச்சே. சரி, இப்ப சிப்ப போட்டிடுவோம். நல்லா படுத்து தூங்கலாம். என்ன இது, சாப்பாடு வாங்கிட்டு வரணுக்குள்ள தூங்கிட்டாங்க. சரி, நம்ம அப்படியே வெளியே படுப்போம். நல்லா தூக்கம் வருது. நாளைக்கு நல்லா லேட்டா எந்திக்கணும்ப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க பிள்ளைகளா. வரட்டும்.